பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை நம்பினபடியால் பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனை நம்புகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பி இருக்கிறதுனால் உன் உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மடிய மாட்டாய். Glory to God. நீ தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்ததுனால நான் உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறதுனால இந்த கால வேளையில் எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்புகிறீங்க? ஒருவேளை இந்த வேதனையை நிமித்தம், ஐயோ நான் மடிந்து போகிறேன், இந்த வேதனையை நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ மடிந்து போவதில்லைப்பா, நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 17:7 வாசிக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவரையே உங்கள் காரியத்திற்கு நம்பிக்கையாக கொண்டிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1 நாளாகமும் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனித்து பாருங்கள். தேங்க்யூ லார்ட். யுத்தம், ஹோ பிரைஸ் தி லார்ட். அந்த யுத்தத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு எதிர்க்க தேவனால் துணையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆகோரும் அவர்கள் கையில் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். யார் அவர்களுக்கு விரோதமாய் தேங்க்யூலான் எழும்பினார்களோ அவர்களை தேவன் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். என கண்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையின் பாதையில் நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனுடைய உதவியை தேடுகிறீங்க? இந்த கால வேளையில் எந்த காரியத்திற்காக தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ உங்களுடைய காரியம் ஜெயமாக்கப்படுகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த கால வேளையில் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து அவங்களுடைய காரியத்திற்காக உம்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை நீர் விடுவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. அவர்களை எதிர்க்கிற எல்லா வல்லமைகளையும் அவருடைய கையில் நீர் ஒப்பு கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் துணை செய்து அவர்களை விடுவித்தருளும். உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்திற்கும் கர்த்தர் செவி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.